Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling Process, Tamil Nadu MBBS BDS Counseling Process. All India Quota Choice Locking Process, இன்னைக்கு மார்னிங் 8 மணியோட க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டோம், ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அன்லாக்டுன்னு இருக்கும், பட் அதுக்காக வருத்தப்படாதீங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. நம்ம ஃபர்தராக சாய்ஸஸ் மாற்ற முடியாது. அது சாய்ஸ் லாக் பண்ணியிருந்தாலும் மாற்ற முடியாது. அந்த டைம் முடிஞ்சிட்டாலும் அன்லாக்டுன்னு இருந்தாலும் சாய்ஸஸ் மாறாது. இப்போ யாராவது நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடக்கும். உங்கள் சாய்ஸஸில் எந்த ஒரு மாற்றமும் நடந்துராது. இதான் எப்பவுமே உள்ள ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன இன்னுமே வரலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெற்றோர்களும் குழந்தைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் இப்போது ரிலீஸ் பண்ணி க்ளோசிங் டேட் நாளைக்கு இருக்குது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஆல் இண்டியா கோட்டா நமக்கு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடத்தலான்னு 15லேருந்து 25க்குள்ளே நடத்திக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துடும் அப்படின்னு. இது வரைக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூல் வரல. ரிப்போர்ட்டிங் டேட் 30th செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால நமக்கு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் சீட் மேட்ரிக்ஸ் எதிர்பார்க்குறோம். எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்குறோம். ஏதாவது கல்லூரிகளில் இடம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஒரு 2-3 கல்லூரியில் இடம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 50 இடங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் மேபி விவேகானந்தா, சென்ட் பீட்டர்ஸ், சீனிவாசா, இந்த மாதிரி ஒரு 2-3 கல்லூரிகளை மட்டும் ஒரு 50 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் சீட் மேட்ரிக்ஸ் எதிர்பார்க்குறோம். சீட் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நமக்கு கல்லூரி கிடைக்குமா, வேக்கன்சி என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ஆர்ஐ கோட்டா என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டாக மாற்றுவாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. அது என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த ரவுண்டில் நடக்குமா, 3rd ரவுண்டில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒருவேளை இப்போ மூலம் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு நமக்கு கொண்டு வர மாதிரி இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2nd ரவுண்ட்லேயே கொண்டு வந்துருவாங்களா. அப்போ இந்த என்ஆர்ஐ கேட்டகரி ஃபில் ஆகாத சீட் இந்த ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் சீட்டாக மாற்றுவாங்களா, இல்லை அடுத்த ரவுண்டில் மாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அப்போது எவ்வளவு இடங்கள் வேக்கண்டாக இருக்க போகுது, கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு இடங்கள் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளவு இடங்கள் வரும், இதெல்லாமே ஒரு புரியாத புதிராக இருக்குதுங்க. இப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியும். ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. எப்படா நமக்கு கவுன்சிலிங் முடியும், எப்போ இந்த மெடிக்கல் அட்மிஷன் போய் சேருவோம், டாக்டருக்கு நம்ம போய் சேர்றதுக்குள்ளேயே நம்மளே ஒரு மருத்துவர் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அது போஸ்ட்போன் ஆகுது. தமிழ்நாடு டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் பெற்றோர் இருக்காங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் விரைவில் ஒரு ஷீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணணும். எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, என்ஆர்ஐ கோட்டா எவ்வளோ இடங்கள் இருக்குது, என்ஆர்ஐ லேப்ஸ் இந்த தடவையே மேனேஜ்மெண்ட்டாக மாறுமா, இதெல்லாம் தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்த முடிவு எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், விரைவில் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். இது வரைக்கும் அப்டேட் இல்லை, விரைவில் அப்டேட் எதிர்பார்க்குறோம். நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.